نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, குடும்பத்தார்களே, இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது உழைப்பதற்கு ஒரு நேரம், வணக்கத்துக்கு ஒரு நேரம் என்பதை பற்றி. ஏன் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் உழைக்கின்றார்கள். முழுக்க இந்த உலகத்துக்காகவே உழைப்பு செய்கின்றார்கள். மறு உலகத்துக்காக உழைப்பு செய்கின்றார்களா என்று பார்த்தால் கிடையாது. ஆனால் அந்த காலத்திலே உள்ள மக்கள் எப்படி உழைப்பு செய்தார்கள் என்றால், அவர்கள் உழைப்பு செய்தார்கள், மறு உலகத்திற்காகவே உழைப்பு செய்தார்கள். நீங்கள் துனியாவுக்காகவும் கொஞ்சம் உழைப்பு செய்யுங்க, இந்த உலகத்துக்காகவும் உழைப்பு செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன் ஒரே படியாக நீங்கள் உலகத்துக்காகவே உழைப்பு செய்கிறீங்க, வாங்க தீனுக்காகவும் கொஞ்சம் உழைப்பு செய்யுங்கன்னு அவங்கள போய் சொல்ல வேண்டிய நிலைமை இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. வாங்க ஒரு 3 நாள் ஜமாத்து வாங்க, 27 நாள் நீங்கள் துனியாக்காக வச்சுக்காங்க, ஒரு 3 நாள் அல்லாவுக்காக கொடுங்க அப்படின்னு. ஆனால் சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, 30 நாளுமே கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட என்ன செஞ்சாங்க, நீங்கள் துனியாக்காகவும் நீங்கள் உழைப்பு செய்யுங்க என்ற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நாம் விளங்கி கொள்ளணும், நாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் தீனுக்காக கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணணும். இந்த உலகத்துக்காக, மனித மக்களுக்காக வீடு வாசல் எல்லாம் தேவை, கடை உத்தியோகம்லாம் தேவை, அதுக்காக உழைப்பு செய்யணும். ஆனால் தீனை மறந்துடக்கூடாது. இப்போ இதை பற்றி ஒரு ஹதீஸ் படிக்கிறேன், அதனுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனுடைய கருத்துக்களை சொல்கிறேன், நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னாங்க, சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த நிலைமைகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அவங்க அந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான், அறிந்து கொண்டதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவங்க தோல்வி அடையல. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கும் வெற்றியை கொடுப்பான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இன்ஷா அல்லாஹ். நம்ம தீனுக்காகவும் கொஞ்சம் தியாகம் பண்ணணும், தீனுக்காகவும் சிறிது நேரத்தை நம்ம கொடுக்கறதுக்காக நாம் தயாராகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எழுத்தாளர்களில் ஒருத்தர் அபு ரிபி என்ற ஹன்லலா இப்னு ரபியு அல் உசைரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போ வரலாறுல ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு நிறைய சம்பவங்களை நம்ம படிச்சிருக்கோம். அவரை பற்றி தான் சொல்கிறாங்க, அவருடைய அறிவிக்கிறாங்க அந்த சம்பவத்தை. ஒரு முறை என்னை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்து, ஹன்லலா எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹன்லலா ரலியல்லாஹு என்ன பதில் சொல்கிறாங்க, ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான் என்று கூறினேன். உடனே அவங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு ஷாக் ஆகிடுது. என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சுப்ஹானல்லாஹ் என்ன கூறுகிறீர் என்று கேட்டார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்களுடைய பயான்லாம் கேட்கும்போது, அவங்க சகவாசத்தில் இருக்கும்போது என்ன ஆகுது, சொர்க்க நரகத்தை நம்ம நினைப்பு இருக்குது. அவங்கள விட்டு மனித மக்கள்கிட்ட வந்தால் அதனுடைய நினைப்பு போயிடுது, அதனுடைய தீனுடைய விஷயங்கள்லாம் மறந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கூட ஜமாத்தில் போனால் என்ன செய்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும், இங்கே வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஒரு சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும். ஜமாத்தில் இருக்கும்போது ஈமான் நல்ல மஸ்பூத்தாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், வீட்டுக்கு வந்து என்னாகும், கொஞ்சம் குறையும். இது இயற்கையானது தான். அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயமாக இது போன்றே நானும் உணர்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் எனக்கும் அந்த நிலைமை சொல்லி சொல்கிறாங்க. உடனே நானும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சேர்ந்தோம். இறை தூதர் அவர்களே, ஹன்லலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான் என்று கூறினேன். அதே மாதிரி சரி, இதுக்கு ஒரு சந்தேகத்தை போய் கேட்கணும்,
எதுனால இது மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் சந்தித்து கேட்குறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, அண்ணலாம் முனாஃபிக் ஆகிட்டேன், என்ன கூறுகிறீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடம் இருக்கும்போது கண்ணில் பார்ப்பது போல் சொர்க்கத்தையும் நரகையையும் நினைவு கூறுகிறோம். சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் உங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில். உங்களை விட்டும் நாங்கள் வெளியேறிவிட்டால் மனைவியர், குழந்தைகள், வாழ்க்கை தேவை என மூழ்கி அதிகமாக மறந்து விடுகிறோம் என்று கூறினேன். உங்களை விட்டு நாங்கள் வெளியில் போயிட்டா என்ன ஆகுது? மனைவி, குழந்தைகள், வாழ்க்கையினுடைய தேவைகள் இதெல்லாம் இருக்குது, நாங்கள் அதிலே மூழ்கிறோம், நாங்கள் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, என்னிடம் நீங்கள் இருக்கும் நிலையிலேயே இறைவனை நினைவு கூறுவதிலேயே தொடர்ந்து இருந்தால் உங்கள் படுக்கையிலும் உங்கள் வழிகளிலேயும் வானவர்கள் உங்களிடம் கை கொடுத்து மகிழ்வார்கள் என கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனினும் அல்லாஹ்வே, வணக்கத்திற்கு என ஒரு நேரம் உண்டு, வாழ்க்கைக்கு உழைப்பது என ஒரு நேரம் உண்டு என்று 3 முறை கூறினார்கள். உலகத்துக்காக உழைப்பு செய்கிறோம், தீனுக்காக உழைப்பு செய்கிறதுக்காக வருத்தப்படுறோம். அதனால் நம்ம தீனுக்காக உழைப்பு செய்கிறதுக்கு எல்லாம் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக, நேரான வழியை கொடுத்து சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கி வைத்து நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றி அனுப்புகிறானாக. ஆமீன் ஆமீன். வாகிர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறு ஒரு பயணத்தை சந்திப்போம்.